ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று எங்களோட அலுவலகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து கண்டெடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செவிட்டு பாம்பு அல்லது குருட்டு பாம்பு அப்படின்னு சொல்லி பேரில் அழைப்பாங்க. இதை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே கடிக்காது. இது எந்த விஷயமும் இதுக்கு கிடையாது. பெரும்பாலும் வந்து பெண் இனத்தை சேர்ந்த இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா பேத்தோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனப்பெருக்க வகையில் சேர்ந்த ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது புழு இனத்தை சார்ந்ததாக இருந்தாலும் இது பாம்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. இது அதிகபட்சமாக 5.1 10.2 சென்டிமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும். பாருங்கள், தொட்டால் மட்டும்தான் ஓடும், சத்தம் கொடுத்தா போகாது. அதனால் பெரும்பாலும் இதை வந்து பார்த்திங்கன்னா செவிட்டு பாம்பு அல்லது குருட்டு பாம்புன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து நம்ம தரையில் படுத்திருக்கும் போது இந்த வகை பாம்புகள் வந்து அதிகமாக வந்து அலுவலகங்களில் இல்லைனா வீடுகளுக்குள்ளே தான் இதை கண்டெடுக்கப்படுது. ஸோ அதனால் நம்ம தரையில் தலையணை இல்லாமல் படுக்கும்போது காதுகளுக்குள்ளே இது போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலேயோ என்னவோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவிக்குள்ளே போகிறதுனால செவிட்டு பாம்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ வந்து இந்த மாதிரியான பாம்புகள் நீங்களும் வந்து பார்த்துருக்கீங்களான்றதை கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.